தயவு செய்து உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தில் லூக்கா 22:42 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நம்முடைய இன்றைக்குள்ள முக்கியமான வசனம் பிலிப்பியர் 2:8 வசனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே பிரியமானவர்களே, சரணடைதலின் வல்லமை இந்த மாதத்திற்கு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தலைப்பு இன்றைக்கு தி சீக்ரெட் ஆஃப் சரண்டர், சரணடைதலின் ரகசியம் என்று இந்த தலைப்பில் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நாம் தியானம் செய்வோம். லூக்கா 22:42 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இதை ஒரு கடைசி கட்டத்தில், அவருடைய இந்த கடைசி கட்டத்தில் அவர் போராடி கொண்டிருக்கும் பொழுது, when people knows that they going to die, நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே, அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த பயங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையை சுமக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சிலுவையில் சுமப்பதற்கு முன்பாக அடிகள் சித்திரவதம் பண்ணாங்க. எத்தனையோ அடிகள், உடம்பு முழுவதும் காயங்கள், இந்த அதனுடைய நரம்புகள் எல்லாம் பிக்கப்பட்டது. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள், நம்ம இன்றைக்கி இப்படி தான் மரணம் அடைய போகிறோம் அப்படின்ற தூக்கமே வராது. எல்லாருக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது, உங்களுக்குண்டு ஒரு விருப்பம் இருக்கிறது, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு ஆசை இருக்கிறது. நான் இப்படி வாழணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்று ஒரு வில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சித்தம், ஒரு விருப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் about to give up. அது கொடூரமான ஒரு சம்பவம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை நீங்கும்படி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனாலும் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே அதன்படி செய்ய வேண்டும் அப்படின்று ஆண்டவர் ஜெபம் செய்கிறார். God needs total surrender. முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்ததில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, இதை நம்ம என்றைக்கும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கடைசி வரைக்கும், எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சிலுவையை சுமந்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம், இல்லை ஆண்டவர் அன்றைக்கி யூதர்களுக்கு இல்லை சில ஜனங்களுக்கு சுமந்திருக்கார். இல்லை, நம்ம பர்சனலி இதை எடுத்துக்கிட்டால், நீங்கள் போய் உங்கள் செப அறையில் இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பில் சொல்லும், ஆண்டவர் எனக்காக தான் ஆண்டவர் மரித்திருக்கிறார். அது அந்த 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 மோமெண்ட்டே வேற. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணல, சிலுவையை சுமந்து கடைசி வார்த்தை சொன்னார். ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லியிருந்தா, பிதாவே அவனுக்கு தக்க தண்டனையை தாங்க, ஏன்னா என்னை இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? நம்ம இங்கே நின்றுக்கே முடியாது. ஆனால் நம்ம பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். யாரோட இது சித்தம்? பிதாவுடைய சித்தம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சித்தம் இருக்கிறது. நான் வேலை செய்யணும், நான் சம்பாதிக்கணும், நான் நிறைய காரியங்கள் அச்சீவ் பண்ணணும், பிளான் பண்ணி வச்சிருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது.
ஆனால் அதற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நான் ஒரு இது நம்ம நிறைய வாட்டி நான் பிரசங்கம் பண்ணது ஸ்டடி செய்யப்ப ஒரு மனுஷனுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்கள் யார் அப்படின்று கண்டுபிடிக்கலான்னா, பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் வரும்போது உங்களுடைய முழு காரியம் நீங்கள் யார் என்று வெளிப்படும். So if you want to know who you are really, so you can identify when the troubles comes to you. So then really you know who you are. அங்கே நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் யார் அப்படின்று. ஆண்டவராகிய கர்த்தர் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யலை, கிவ் அப் பண்ணல. ஏன் அவர் சிலுவையை ஜெயித்தார்னா, பிகாஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஹி சரண்டர்ட் டு ப்ரேயர். ஜெபத்தில் அவர் சரண்டர் பண்ணுங்கன்னு சொன்னார். இன்றைக்கு நம்மளுக்கு அந்த சோதனையே, அந்த பாடுகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, இன்னைக்கு 1 மணி நேர ஜெபம் நமக்கு இல்லைன்னா தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு சோதனையில், பிரச்சனையில் இருக்குன்ற அர்த்தம். ஸோ எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்று உடைய ஸ்கேல்ஸ் இல்லை நோட் புக்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. எஸ், நான் இத்தனை மணி நேரம் நான் ஜெபம் செய்கிறேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே நான் ஜெபம் செய்கிறேன்னா என்னால் பாடுகளை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அந்த லூக்கா 22வது அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருக்கிட்ட, யோவான், அந்திரேயா, இவங்க என்ன சொல்கிறாருன்னா, ஜானுக்கிட்டலாம் சொல்கிறாரு, 1 மணி நேரமாச்சும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு. நம்ம நினைக்கிற ஜெபம் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயட்டாக இருக்குது. நம்ம நிறைய காரியம் சொல்லலாம், இல்லை அடுத்த நாளைக்கு ஜெபம் செய்யலாம், இல்லை இன்னொரு நாளைக்கு செய்யலாம், இல்லை சர்ச்சில் செய்யலாம் அப்படின்ட்டு கூட நம்ம முடிவு எடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ப்ரேயர் லைஃப்பில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு மணி நேரம் ஜெபம் அப்படின்ற ஒரு டிசிப்ளினாக அதை நம்ம கடைப்பிடித்தால் பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் வர பல சோதனைகளை, பல காரியங்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை தருவாராக. ஆமென். உண்மையிலே ஆண்டவர் 1 மணி நேரம் பேதுரு நீ ஜெபிச்சேன்னா சோதனையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், நம்ம பரலோக ஜெபத்தை நம்ம செஞ்சோம், சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரம் நீ ஜெபம் செய்யலைன்னா வருகிற சோதனையில் எப்படி நீ மேற்கொள்ளுவாய்? ஆவி உற்சாகம் உள்ளது என்ற ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் மாம்சம் பலவீனமானது. அப்போனா பிரியமானவர்களே, the total surrender, the first point is you must surrender to the prayer. ஜெபத்தில் நான் எதில் ஆண்டவரே நான் சரண்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் எதில் நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சிலரை பேசி ஜெயிக்க முடியாது. நம்ம சொல்ல, இவங்கிட்ட பேசியே ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? நம்ம சொல்கிறோம். ஏன்? அவங்க ரொம்ப பேசுவாங்க. சிலர் சாப்பாடை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த 7 days பூரா சீன கடையில் தான் இருப்பாங்க, இல்லை பிரியாணி கடை, ஏதோ ஒரு மாமா கடையில் உட்காந்துருப்பாங்க, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு. இல்லை மீக்கறி, இல்லை ஒன்தான் மீ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதில் சரண்டர் ஆயிடுவாங்க. பிரியமானவர்களே, சிலர் ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த கோவப்படும்போது அந்த கோவத்தை he cannot control the anger because couldn't control themselves. ஏன்னா அவங்களோட அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா மாம்சத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த கோவத்தை சரண்டர் பண்ண முடியாது. சட்டீர்னு கோவம் வந்துடும். அவன்கிட்ட பேசுறதுறான், அவன் கோவப்பட்டானா முடியாதுறான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேசாத, கோவமாக முடியாது அப்படின்னு சொல்லுவோம்.
சிலருக்கு பிரியமானவர்களே இந்த குறையே இருந்து எதை பார்த்தாலும் குறை. அந்த குறை சொல்லாமல் உங்களால் சரண்டர் பண்ண முடியாது. எதில் இன்னைக்கு நம்ம சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே, உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆட்டிட்யூட்டை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுங்க. சிலர் தூங்கினா எழுந்திருக்க மாட்டாங்க, எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். எழுப்பினோன்னே எழுந்திரிச்சிட்டு திருப்பியும் படுத்துருவாங்க. அதுக்கே 10 வாட்டி கத்தணும், போராட்டமாக இருக்கும், கத்தி தொண்டை வலிக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சாங்க சுறுசுறுப்பானவங்கன்னு அர்த்தம். 6 மணிக்கு எழுந்திரிச்சாங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. 10 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க 12 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க சோம்பேறின்னு அர்த்தம். இப்போ ஐ டெல் யூ, அதில் சரண்டர் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. பிரியமானங்களே, Proverbs chapter 3 verse 5 to 6ல அருமையான ஒரு காரியத்தை சாலமோன் அங்கே சொல்லியிருக்கிறாரு. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 நம் வாசிக்க கேட்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க ஆண்டவர் சொல்றாரு. இங்க சாலமோன், நம்மளோட சாலமோன் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இந்த சுயம் சொந்தமா சில நேரத்தில் நம்ம செயல்பட்டிருவோம், ஆனா அதோட முடிவோ வேதனையா இருக்கும். வேலையில், குடும்பத்தில் சில காரியங்களை சொந்தமாக முடிவெடுக்கிறோம். இப்போ காலையில் எழுந்துச்சோன்னா நம்மளை சொந்தமாக தானே முடிவு எடுக்கிறோம். இங்கே போகலாம், இல்லை அங்கே போகலாம், இல்லை இது செய்யலாம் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் செஞ்சுட்டா கேட்குறீங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு எங்கே போகணும், ஆண்டவரே நான் வேலைக்கு போகலாமா வேணாவான்னு டபார்னு நம்மளுக்கு என்ன வரும், மொழிப்பு வந்துடும் வேலை அப்படின்று. ஆனால் சர்ச்சுக்கு சில பேருக்கு பிரியமானங்களே இந்த அப்புறம் போயிருக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? சர்ச்னா ஈஸியாக போயிடும், பரவாயில்ல, ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆண்டவர் இங்கேயா இருக்காரு, மேலே இருக்கிறாரு. ஆனால் வேலைக்கு அந்த மாதிரி செய்ய முடியுமா? வேலைக்கு நம்ம சொல்ல முடியும், வேலைக்கு நாளைக்கு போய்க்கலாம்ல, வேலைக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படி சொல்ல முடியாது. சீட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க, கிளம்புப்பா வீட்டுக்கு அப்படின்னு. அதுக்கு பயம் இருக்குது. அந்த வேலையை கொடுத்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா பிரியமான இந்த சுயத்திற்கு இடம் கொடுக்கிறோம். நிறைய காரியங்கள் பிரியமானவர்களே நம்மளுக்கு நம்ம இஷ்டத்து என்ன செய்கிறோம், முடிவு எடுத்துடுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம ஜெபம், ஆண்டவரே எனக்குள்ளே சில சுயங்கள் இருக்கிறது, இந்த சுயங்களை எனக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சுயத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியல. நம்ம இன்றைக்கு ஒரு காரியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானங்களே, அந்த நாட்கள்லாம் 1970, 1940 பிரியமானங்களே, 50லலாம் பொண்ணு பார்க்க வரணுன்னா பிரியமானங்களே, அப்பா அம்மா 2 குடும்பமும் முடிவு செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், பொண்ணு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு தேட வேண்டும் என்றால் எத்தனையோ பேர்கள்கிட்ட விசாரித்து கேட்பாங்க, பொண்ணு எப்படிப்பட்டவங்க, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் விசாரிச்சுட்டா என்ன தருவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு அந்த தலைவலி இல்லை. they can have their own choice. நான் எத்தனையோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேன், நண்பர்கள் வீட்டுக்கு போயிருக்கேன். 18 வயசு கூட ஆகலை, 19 வயசு கூட ஆகலை, உள்ளுக்கு ஒரு பெண் உக்காந்துருக்கு. அப்பா அம்மா முன்னுக்கு கேட்டால் என்னுடைய
கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபியூச்சர் ஒய்ஃப், மை ஃபியான்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அவனோட சாய்ஸ். பாருங்க, செஞ்சுரி இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டங்கள் எப்படியோ போயிடுச்சு. என் இஷ்டத்துக்கு நான் தேர்ந்தெடுக்கலாம், என்னுடைய விருப்பம் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உள்ள வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கென்று உங்களுடைய வாழ்க்கையில் சிலர் நினைப்பாங்க, இது ஆண்டவருடைய சித்தமா, இது யாருடைய சித்தம் எனக்கு தெரியல என்று முடிவெடுக்க தெரியல. வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குண்டு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால், if you surrender to God's will, you will see mighty things in your life. ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்க கேட்போம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப உங்க வழி இன்னைக்கு என்ன வழியில நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க? என்ன வழிகளில் நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க? 2 சூப்பர் ஸ்டார் இணைந்து நடிக்க போறாங்க படம், அதுக்கு நான் காத்திருக்கேன் அப்படின்ற அந்த வழியில் இருக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்கள் நடக்கிறதுக்கு நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். மற்ற காரியங்களுக்கு, சபைக்கு, ஜனங்களுக்கு, என் குடும்பத்தில் அந்த வழியில் இருக்கிறீங்களா? இந்த வழி என்ன வழியில் இருக்கிறீங்க? போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை வாழ்க்கையில் சில காரியங்களில் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், இது என் தலைவலி, அந்த வழியில் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை ஏதாகிலும் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் என்ன செய்வேன், வைத்து ஆண்டவரத்தில் அவருடைய சித்தத்திற்கு காத்திருப்பேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? தட்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பிரியமானவர்களே, ஆண்டவர் குருவிக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறார். இன்றைக்கு முளைத்து நாளைக்கு இந்த காட்டு புஷ்பங்கள் அக்கினிக்கு போக இருக்கிறது. தலையில் ஒரு முடி வெள்ளையாயிருச்சு, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி அதுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த கவலையே வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் யோசிக்கிறதோட, இதை நினைத்து அதை நினைத்து கவலைப்பட்டு இருக்கிறதோட, ஆண்டவர் சொல்றார், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு யாவும் கூட்டி கொடுக்கப்படும். அப்போ இந்த காரியங்கள் எதற்கு நான் சரண்டர் ஆகணும்? என்னுடைய இந்த சுயசித்தத்தின் மேலே இல்லை, சுய புத்தியின் மேலே இல்லை. என் வழிகள் என்ன வழி? இன்றைக்கு நீங்கள் நிறைய பாதைகளில் சென்று கொண்டிருக்கலாம். ஒரு படிப்பின் பாதையில் இன்றைக்கி என் வாழ்க்கையை படிப்பு, என் வாழ்க்கை வேலை நல்லா சம்பாதிக்கணும். இல்லை, நான் ஆண்டவரை எந்த வழியில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க அதை அறிந்து கொள்ளுங்க. அந்த பாதையில் ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சிலருக்கு நீங்கள் பேசினா பாருங்க, நம்ம உள்ளத்தின் நிறைவுகள் என்னென்னு அறியும், அது வாயில் வரும். சிலரை பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை, ஐயா ஆண்டவருடைய சித்தம், ஐயா ஆண்டவர் இப்படி செய்வார், அவங்க வாயில் ஆண்டவர் தான் வரும். ஏன்? உள்ளத்தில் ஆண்டவரை பற்றி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறைய பதித்து வைத்திருக்கிறாங்க. சிலருக்கு பிரியமானவர்களே, எனக்கு அது வாங்கணும், எனக்கு பிரமிடுக்கு போகணும், எனக்கு மிட்வெளிக்கு போகணும், எனக்கு அங்கே போகணும். ஷாப்பிங்லேயே நிறைஞ்சிருக்கும், உள்ளெல்லாம் ஷாப்பியாக இருக்கும், உள்ளுக்கு லசாடாவாக இருக்கும், உள்ளுக்கு அப்படி மைண்டெல்லாம் அதே தான். பார்சல் வந்துருச்சா பாருயா, பார்சல் வந்துருச்சா, தூங்கவே மாட்டாங்க. அதை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ பார்சல் வரலையா, தூக்கம் வராது. பிரியமானவர்களே, எது நிறைந்திருக்கிறதோ அதான் வாயில் வரும்.
அந்த இந்த இந்த உள்ளத்தை இது சுயசித்தம் ஒன்று இருக்கிறதுல, இந்த சுயசித்தத்தை ஆண்டவரே உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், அதை சரணடையணும் ஆண்டவரே, அந்த சுயசித்தத்திலிருந்து ஆண்டவரே என்னை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. நம்மளால் சில நேரத்தில் இந்த சுயசித்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி இருந்திருந்தா பிரியமானவர்களே, ஏன்னா நேச்சரலி மனுஷனுக்கு இந்த சுயசித்தம் கண்ட்ரோல் பண்ண முடியாது தானே, சிலருக்கு முடியும். அப்படி முடிஞ்சிருந்தா ஆதாம் ஏவாள் அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கண்ட்ரோல் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அது கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. நேரத்துக்கு இந்தமாரி இருந்திருக்க மாட்டோம், நம்ம தேவ தூதர்களாக இருந்திருப்போம். அவங்களால அந்த சுயசித்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஃபர்ஸ்ட் மேன் அவருக்கே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்னா இது நேச்சுரலி மனுஷனுக்கு உள்ளது. அப்போ ஆண்டவரிடத்தில் இதை என்ன செய்ய வேண்டும்? இது சுயசித்தத்தை ஆண்டவரே நான் இதை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், தயவு செய்து ஆண்டவரேன்னு. when you let it go, when you let go, and God will handle that. ஆண்டவர் என்ன செய்வார் பிரியமானவர்களே? God will take over. இதுக்கு மேலே என்னால் வேணாம் ஆண்டவரே, நான் எதுவும் முடிவெடுக்க விரும்பல, நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொன்னால், அந்த சரண்டர், அந்த ஒப்பு கொடுக்கும்போது சரணடையும் பொழுது ஆண்டவர் நடத்துதலை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. யோசுவா 6வது அதிகாரம் வசனம் 1-5 நாம் வாசிக்க கேட்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். You cannot find any weapons in this chapter. இந்த அதிகாரத்தில் அவர்கள் வாளை எடுத்து வந்தார்கள், குதிரை வீரர்கள், இராணுவ வீரர்கள், இதெல்லாம் நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட் யூ மஸ்ட் கோ அரவுண்ட் த வேர்ல்ட் 7 days. இந்த 6 நாள் பிரியமானவர்களே, ஜெரிகோ ஆல் தான் பட்டணம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி தே ஃபேஸிங் இன் தேர் லைஃப். தே நீட் டு ஓவர்கம் த எனிமீஸ். அதுதான் அவங்க என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். அப்போ எரிகோ மதில் ஒரு பெரிய தடை. அந்த வால், அந்த சுவர் சரியான மொத்தமான சுவர். நம்ம இங்கே நிற்கிறதோட இதோட கொஞ்சம் டபுளாக இருக்கும். அந்த சுவரை தகர்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு 7 முறை சுத்தினா உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த காலத்தில் நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? Sometimes God's plan doesn't make sense. அப்படிதான் இருக்கும். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், சரண்டர் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதெல்லாம் எனக்கு என் புத்திக்கே எட்டாதது அப்படி நம்ம சொல்லலாம். ஆண்டவர் இப்படியும் செய்வாரா? அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஆண்டவருக்கு வேணும் கீழ்ப்படிதல், சரண்டர். ஒரு நாளுக்கு பாருங்க, ஒரு ஆயுதம் இல்லைங்க, ஒரு ஆயுதம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது எவ்வளவு பெரிய கோட்டை. அந்த கோட்டை தகர்ந்து விழுன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வெப்பன்ஸ் வேணும். இன்னைக்கு சின்னாங்க அடிச்சிடலாம். ஈரான் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் அடிக்கிறாங்க, அவங்களோட வெப்பன்ஸ்லாம். தட்ஸ் அ பொலிட்டிக் இஷ்யூஸ். அது நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த நாட்கள் அடிக்கிறதுக்கு ஒரு சிட்டியே டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் வேணும், எவ்வளோ தைரியம் வேணும்.
நீங்க தான் ஒரு லீடர். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த சிட்டியை போய் நீ டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு. 6 முறை நீ சுத்தணும். ஒவ்வொரு நாளும் 6 முறை. ஒரு நாள் சுத்துறாங்க, 2வது நாள் சுத்துறாங்க, 3வது நாள் சுத்துறாங்க. இதே நம்ம ஆட்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? டேய், நான் சொல்லிட்டேன், உனக்கு வேறு வேலை இல்லையாடா அப்படின்னு கேட்டிருப்போம் தானே. நம்ம கேட்டிருப்போம், உனக்கு வேறு வேலையே இல்லை, நாங்களாம் என்ன செய்கிறோம், எங்கள் காலெலாம் வலிக்குது, நான் எவன் எந்த நேரத்தில் நம்ம சாவடிப்பான்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்று என்னாச்சும் நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க 6 முறை சுற்றி வந்தாங்க. 7வது நாள் வந்துடுச்சு. 7வது நாள் 7 times you must go around the world, I mean the wall. அந்த சுவரை 7 முறை சுற்றி வந்து, கர்த்தரே தேவன், கர்த்தர் நல்லவர், அப்படி கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னா வால் உழுவுமா? எனக்கு இது புத்திக்கே எட்டல. நம்ம ஹியூமன்லி ஸ்பீக்கிங் சொல்லுவாங்க, நம்ம மனுஷத்தனமாக லாஜிக்காக நம்ம கொஞ்சம் யோசித்து பேசுவோம். அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆர்கியோலஜி சேஸ் தட் the wall, the front wall is about 5 to 8 meters, and the second wall it's 10 to 12 meters இருக்கிறது. The walls, the on the wide வந்து several meters. அது எவ்வளையோ கீழே வந்து ஸ்டோன்ல பேஸ்மெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. It was built by stone. Above that மட்ல செஞ்சு ஒரு திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்களாம் அந்த ஸ்டடி செஞ்சு பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, எரிகோ வால் ஈஸிலி cannot take over by the Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட முடியவே முடியாது. the full-ஆ வந்து it's not done by humans, it's done by Almighty God. ஆண்டவர் தான் இது செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு கத்துறாங்க. கர்த்தரே தேவன் என்று அந்த ட்ரம்பட்டை ஊதுறாங்க. எக்காலம் சத்தம் கேட்குது. அந்த வால் அப்படியே இடிந்து விழுவுது. ஏன் இடிந்து விழுந்துச்சு? எப்படி விழுந்துச்சு? அந்த வால் அது கீழே விழுவும்போது, பிரியமானவர்களே, அந்த வால் வந்து படிப்படியாக விழுந்துச்சு. ஸோ they can climb up easily. நீங்கள் இந்த யோசுவா 6வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அவர்கள் இடிந்த பிறகு அவர்கள் பட்டணத்திற்குள்ளே சென்றார்கள். அந்த எரிகோ கோட்டைக்குள்ளே உள்ளுக்கு சென்றார்கள். ஈஸியாக போட்டிருக்கிறோம். அப்பனா ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் செய்து தான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஏறத்திற்கு பாருங்க, அவங்க அந்த ஆர்கியாலஜி சொல்றாங்க, அந்த கட்டடை இடிஞ்சா இந்த உள்ளுக்கு தான் விழுவும். உள்ளுக்கு விழுவல, வெளியே அங்கிட்டு தான் அது விழுந்திருக்கிறது. and they said, அதோட உடைந்த, அதில் எரிந்த பாகங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டு, அப்பனா எரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாலே, பிரியமானவர்களே, இடிந்து விழுந்ததற்கு காரணம் என்ன? the total surrender to God. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், ஆண்டவருடைய திட்டத்தை பார்த்தார்கள், ஆண்டவர் கரத்தை பார்த்தார்கள். if you surrender totally to God, you will see a mighty thing in your life. ஆண்டவர் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, சரண அடையும் பொழுது, ஆண்டவருடைய பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு, ஆண்டவரே, நான் எதில் இன்னும் சரண்டர் ஆகல, ஆண்டவரே, நான் சரண்டர் ஆக விரும்புகிறேன். இதெல்லாம் மாம்சம் சில வேளையில் சொல்லியிருக்கும், மனசாட்சி உங்கள் இருதயத்தில் பேசியிருக்கோம், இதில் சரண்டர் ஆயிரு, இதில் சரண்டர் ஆயிரு, இது தேவையில்லை, இந்த காரியம் நீ செய்யாத, நீ இப்படி இங்கே உட்காராத, இப்படி பேசாத, இந்த காரியத்தை நீ அதிகமாக டிவி முன்னிக்கே உட்காந்து 4 ஹவர் 5 ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். பிரிமானுங்க, ஃபோனையும் நம்மளும் பிரிக்கவே முடியாது. நெகத்தை கூட பிரிச்சிடலாம், ஆனால் ஃபோனை நம்ம
மத்தியில் பிரிக்கவே முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் டோட்டல் சரண்டர் பண்ணுறேன். அப்படி டோட்டல் சரண்டர் பண்ணால் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே ஆண்டவருடைய உங்களுடைய வழி நடத்துதல் நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அப்பா, ஒரு தகப்பனார், இப்போ நீங்கள் ஒரு தகப்பனார் காடி ஓட்டிட்டு போகிறப்ப ஆல்வேஸ் the baby will sleep, right? Sometimes fall in sleep. அந்த குழந்தை என்ன செய்யும்? தூங்கும். அதுக்கு ஏன் தூங்குது? பிகாஸ் மை ஃபாதர் இஸ் டிரைவிங் த கார். அந்த சேஃப்டி அந்த பேபிஸ்க்கு தெரியும். பயம் நம்மளா இருந்தால் பார்த்து ஓட்டுறா, ஐயோ 10 வாட்டி என்ன இப்படி ஓட்டுறீங்க, இங்கே காடு அப்படியே 10 வாட்டி தலையே வலிக்கும். ஆனால் அந்த பேபிக்கு ஒரு கவலையும் இல்லை. என்னது, எங்கள் அப்பா ஓட்டிட்டு தானே போகிறாரு, ஒன்றுமே எனக்கு கவலை இல்லை. அப்படியே நிம்மதியான ஒரு தூக்கம். அதை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம். ஐயோ நான் ஓட்டுறப்ப நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்குதேன் என் பிள்ளை அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு ஒரு கவலை கூட இல்லை. என்ன கவலை இல்லை? எங்கள் அப்பா எங்கே போகிறாரு, அவர் கணக்காக போயிடுவார். இதே நம்ம இவங்கள பாதை தெரியுமா, இங்கே போனோம் அங்கே போனோன்னு 10,000 கேள்வி கேட்டுரும், உங்களுக்கு இந்த இடம் தெரியுமா அப்படின்னு. ஆனால் பிரியமானவர்கள், அந்த பேபிக்கு, அந்த குழந்தைக்கு எங்கள் அப்பா கணக்காக போய் சேர்த்துருவார் அப்படின்னு தெரியும். அப்போ when we total surrender to God, நம்மளும் அந்த பேபி மாரி தான். ஆண்டவருக்கு தெரியும் எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று. ஆண்டவருக்கு தெரியும் எந்த பாதை, எந்த டெஸ்டினேஷன், எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஆண்டவருக்கு நிச்சயமாய் தெரியும். அப்போ என் வாழ்க்கையில் இந்த டோட்டல் சரண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த சீக்ரெட் ஆஃப் சரண்டர் இஸ், பிரியமானவர்களே, நீங்கள் சரண்டர் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கணக்கான இடத்துல போய் சேர்ப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார். பள்ளமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, நம்மளால் அந்த காலகட்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் நம்ம ஏன் இப்படி என் வாழ்க்கையில் அப்படி நடக்குது, அந்த சமயம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தை நம்முடைய டைரியிலையோ இல்லை உங்கள் பைபிள்லையோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் இந்த டோட்டல் சரண்டர் வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, லூக்கா 22:42 இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தை நினைவு கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை காட்டிலும் உங்களுடைய சித்தம் தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கணும். இந்த ஜெபத்தை நாம் செய்ய கற்றுக்கொள்வோம். நான் நினைக்கிறேன் உங்களால் டோட்டல் சரண்டர் பண்ண முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொன்ன இந்த 1 மணி நேர ஜெபம், இந்த 1 மணி நேர ஜெபத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 1 மணி நேரம் ஜெபத்தை என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்னுடைய சாய்ஸ், சில காரியங்களில் சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க, சாய்ஸ் இருக்கும், டிசிஷன் இருக்கும், பெரிய பெரிய டிசிஷனும் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் சின்ன டிசிஷனில் நம்ம எடுத்துடலாம். ஆனால் பெரிய டிசிஷனில் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போக வேண்டும். சங்கீதம் 50:15 நம்ம வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இஃப் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால், ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வசனம்? ஆண்டவர் நமக்கு இந்த வசனம் நமக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆண்டவர் அந்த நேரத்தில் போய் நீ ஜெபிச்சியா, நீ எனக்கு இவ்வளவு நாள் துரோகம் செஞ்சுட்ட அப்படிலாம் சொன்ன, ஆபத்து காலம் வந்துட்டாலே God will help you. ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அப்போ லூக்கா 22:42 சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தை காட்டிலும் உங்களுடைய சித்தம் தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புகிறேன். 2வது காரியம் பிரியமானவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது காரியம், the second things is 1 Peter
5:7. 1 பேதுரு 5:7 வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast your burdens. உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட உற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாடுகள், மூன்றாவது காரியம், அப்போ நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கறதுக்கு 3 காரியம் என்ன மெயினான காரியம் எனக்கு வந்து தடையாக இருக்கிறது. என்னுடைய சுயசித்தம், என்னுடைய வீல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னுடைய விருப்பம் தான். 2வது பிரியமானவர்களே, கவலைகள், பாடுகள், உபத்திரங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என்னை தடை செய்கிறது. 3வது காரியங்கள் Proverbs chapter 3 verse 5 to 6 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்மளுக்கு தனி வழி இருக்குதுல்ல, நம்மளுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கும். ஸோ அந்த வழியை விட்டுட்டு ஆண்டரோட வழியை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவாராக. When you surrender to God totally, you will see the victory. அந்த ஜெயத்தை உடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. மகிமையான காரியங்களை நாம் பார்ப்போம். எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே ஜெபம் செய்யுங்க. எதில் நான் ஒப்பு கொடுக்கணும், முழுமையாக நான் ஒப்பு கொடுத்துருக்கலாம், சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே என்னை வழியை நடத்தணும்னா இது எனக்கு சரிப்பட்டு வராது ஆண்டவரே, நான் என் சொந்த வழியில் நான் போகிறேன் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் உங்களிடத்தில் நான் கேட்குறேன், உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், உங்களிடத்தில் ஆண்டவரே என் சங்கீதக்காரன் அழகா ஆண்டவரே என் வழிகளெல்லாம் உடத்தில் விவரித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை விசாலத்தில் என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதம் 119 சொல்லுவார். அல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். ஆண்டவரே என்னுடைய வழிகளை விசாலமாய் மாற்றுங்க. நான் அதில் ஆண்டவரே நடக்கணும். எனக்கு உங்கள் வழி நடத்துதல் வாழ்க்கையில் நான் பார்க்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நாம் ஆண்டவர் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.